ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டு ரோஸ் செடி தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பூத்திருக்கு, ஃப்ரெஷ்ஷான பூ. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கட் பண்ணணும் இன்றைக்கி. இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கு. இது வந்து எல்லோ கலரில் இருக்கும், இதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பழைய பூ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லோவில் இருக்கும், அப்புறமா ஒயிட் கலரில் மாறும். அப்புறம் இல்லை துளிர் நிறைய விட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ துளிர் விட்டுருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணதுனால துளிர் விட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணால் தான் புது துளிர் விழும், இல்லைன்னா கொஞ்சம் நாள் லேட் ஆகும். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பூ. இது ஃபஸ்ட்டு வாங்கும் போது இந்த சைஸில் தான் இருந்தது. அப்புறமா சின்ன சின்ன பூவாக பூத்துச்சு. அப்புறம் நிறைய உரம் போட்டோம். போட்ட பிறகு எவ்வளோ பெரிய பெரிய பூவாக பூக்குது பாருங்கள். அதுலேயும் நிறைய மொட்டும் இருக்குது. அதோட அந்த அந்த கொப்புலேயும் நிறைய மொட்டு இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணணும். நல்லா விரிஞ்சிருச்சு, கட் பண்ணணும். நல்ல பெரிய பூ, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் இதே சைஸில் நிறைய பூ இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. இப்போ தூரத்தில் பாருங்கள் அங்கே ஒரு பூ இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு செடி காட்டுறேன் வாங்க. இதோ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலர் ஆரஞ்சு கலர், நல்லா திக் ஆரஞ்சு, அடுக்கடுக்காக அழகாக இருக்குது. ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. எவ்வளோ மொட்டு பாருங்கள். இதெல்லாம் விரிய போகுது. இங்கே பாருங்கள் நிறைய மொட்டு. இது வாங்கின புதுசில் வந்து நிறைய இருந்ததுங்க. அப்புறம் நடுவில் என்னாச்சு தெரியல, பூக்கவே இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் அடுத்த செடி இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன், அதை காட்டுறேன் வாங்க. தோ இதாங்க, என்ன அழகாக டிக்கு ரெட்டு பாருங்கள். இது தாங்க இப்போ நான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கிடைக்கவே இல்லை, இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. நர்சரியில் பார்த்தேன், வாங்கிட்டேன். இது இனிமேல் தான் நடணும். சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த கவரோடு இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பாப்பாவோட செடியை காட்டுறேன் வாங்க. இது தாங்க அந்த செடி. இதை பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ராபெரி. புதுசாக துளிர்லாம் விட்டுருக்கு பாருங்கள். செடியோடு தான் வாங்கினேன், இப்போ நல்லா துளிர் விட்டுருக்கு. பக்கத்துலேயே ஒரு குட்டி துளிர் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் புது லீஃப் வந்த பிறகு வந்த லீஃப். இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் இந்த இலைகள்லாம் ரொம்ப புதுசு. இதில் நிறைய பூவும் இருக்குது பாருங்கள். 2 பூ பழைய பூ ஆல்ரெடி இருந்தது. இப்போ புதுசாக நிறைய பூத்துருக்கு. குட்டி குட்டி பூ அழகாக இருக்குது. இது குட்டி, மற்றதெல்லாம் கொட்டிடுச்சு. இது ஒன்று அழகாக இருக்குது. இதை வந்து என் பாப்பா ஸ்ட்ராபெரின்னு நான் அழகாக சொல்லுவாள். என் மகளுக்காக வாங்கின செடி, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் தான் இதை எடுத்து வச்சா வேணும்னு சொல்லி. சரி வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி நான் அந்த விதை போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், வந்ததே இல்லை. சின்னதாக வரும், அப்புறம் செத்து போயிடும். அப்படியே விட்டுருவேன், ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ அந்த செடியாக கிடச்சோடனே நான் நர்சரியில் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இதில் எப்போ காய்க்கும், எப்போ பழுக்கும், எப்போ வந்து எடுக்கலான்ற ஒரு ஆவல் அதிகமாக இருக்குது. அவள் கையில் நான் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.